மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில்தான் தமிழகம் முழுவதும் 53 கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் விவசாயத்திற்கு பதிவு மூப்பு அடிப்படையில் மின் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் பணியில் தொய்வு இருப்பதாக கூறுவதை திட்டவட்டமாக மறுத்தார். அந்தந்த பகுதிகளில் உள்ள மின் பளுவிற்கு ஏற்ப பதிவு மூப்பு அடிப்படையில் விவசாயத்திற்கான மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இலவச மின்சாரத்திலும் சீனியாரிட்டி அடிப்படையிலே படிப்படியாக வழங்கப்பட்டுத்தான் வருகிறது. அதேபோல் பணம் கட்டி முன்னுரிமை வழங்குவதிலும் அதற்கும் தனியாக சீனியாரிட்டி இங்கே அது கடைபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பதிவு மூப்பின் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டு வருகிறது. ஆக எந்த ஒரு மின் இணைப்பையும் முற்றிலுமாக நிறுத்தி விடுவதில்லை. அதை அந்த பகுதியினுடைய மின்சார தேவை இங்கே மின் பளுவை கருத்தில் கொண்டு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது என்பதுதான் நான் மாண்பு உறுப்பினருக்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். மாண்பு உறுப்பினர் சொன்னது போல அந்த மாதிரி எந்த ஏரியாவும் கொடுப்பதில் நிறுத்துவதாக தவறான தகவல், அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகரில் ரயில்வே மேம்பால பணியை உரிய ஆய்வுகளுக்கு பிறகு அரசு விரைந்து மேற்கொள்ளும் என உறுப்பினரின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில் 32 பாலங்கள் மட்டுமே கட்டப்பட்ட நிலையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளிலேயே 45 மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டதாக அமைச்சர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மாண்பு மக்களின் முதல்வர் இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 57 ரயில்வே பாலம் கட்டுவதற்காக அறிவிப்பு செய்துள்ளார்கள். 2006-2011 அப்போது இருந்த திமுக ஆட்சியில் 32 பாலங்கள் தான் கட்டி முடிக்கப்பட்டன. ஆனால் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் 2011-12, 2012-13, 2013-14, 2014-17 ஆகிய 4 ஆண்டுகளில் 45 ரயில்வே மேம்பாலங்கள் கீழ்ப்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் சிறு தொழில் பூங்கா அமைப்பதற்கான ஆய்வுப் பணிகள் சிட்கோ மூலம் மேற்கொள்ளப்படும் என ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு ப மோகன் தெரிவித்தார். நாங்குநேரி ஒன்றியம் தோட்டாக்குடி ஊராட்சி உலகமாபுரத்தில் சிறு தொழில் மையம் அமைப்பதற்கு தேவையான அரசு புறம்போக்கு நிலங்கள் கிடைக்கும் பட்சத்தில் அங்கு சிறு தொழில் மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி சிட்கோ மூலமாக அரசு பரிசீலிக்கும் என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாடகை கட்டடங்களில் இயங்கும் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டடம் கட்டித்தரப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ப வளர்மதி தெரிவித்தார். வாணியம்பாடி தொகுதியிலே இந்த நிதியாண்டிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடக்கின்ற அரசு சொந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு வாணியம்பாடி தொகுதியிலே கொத்தூர், மருத்துவர் காலனி, நேதாஜி நகர் தர்கா தெரு, நேதாஜி நகர் மில்லர் தெரு, நேதாஜி நகர் முத்துமாரியம்மன் கோயில் தெரு என்ற 6 இடங்களில் சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு கட்டட நிர்வாக அனுமதியும் ஒரு மையத்திற்கு 4,50,000 நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் உயர்கல்வி பெற வசதியாக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில்தான் தமிழகம் முழுவதும் 53 கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன் குறிப்பிட்டார். மாண்புமிகு மக்களின் முதல்வர் இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் விஷன் 2023 தொலைநோக்கு ஆவணம் ஒன்றை தயாரித்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். கல்வித்துறையும் முதன்மை துறையாக உருவாக்க வேண்டும் என்றுதான் இதுவரையில் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் அரசு சார்பாக 53 கல்லூரிகளை தந்து தமிழகத்தை உயர்கல்வியில் ஒரு உன்னத நிலை அடைந்திருக்கிற பெருமை மாண்புமிகு மக்களின் முதல்வர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சாரும்.